வணக்கம், நான் அசோக் ஜைனல்லேருந்து. ரொம்ப நாளாவே நிறைய பேர் 7.5% கவர்மெண்ட் கோட்டாவோட நம்பர்ஸ் எங்கே க்ளோஸ் ஆகும், என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறோம். ஃபர்ஸ்ட் திங் இந்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ஹெசிடேட் பண்ணோம், ரொம்ப யோசித்தோம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய லாஸ்ட் இயர் ரேங்க்ஸ் வச்சு 7.5% டிசைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக அது நம்ம அக்செப்ட் பண்ணி தான் அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகணும். ஆக்சுவலாக ஏன்னா 7.5%ல் 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது, மேஜர் ஃபேக்டர்ஸ். ஒன்று நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் ஒரு பர்டிகுலர் கேட்டகரி எஸ்சி கேட்டகரி எடுத்தோம்னா அதில் 7.5%க்கு இத்தனை சீட்ஸ்னு இருக்கும். நம்ம அந்த சீட்ஸ்லாம் காமிப்போம், ஓகேங்களா? லாஸ்ட் இயர் இத்தனை சீட்ஸ்னு இருக்கும். அதில் நான் இத்தனாவது ரேங்க்கில் வந்தேன் எஸ்சி கேட்டகரிக்குள்ளே தமிழ்நாட்டில் அப்படின்னா தான் எனக்கு கிளியராக கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்ல முடியும். நான் மேபி நான் 10வது ரேங்க்குள்ளே வரப்போகிறேன், மொத்தம் எக்கச்சக்க நிறைய சீட்ஸ் இருக்குதுன்னா கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிடலாம். பட் கடைசியில் பார்டரில் வருவேனா வரமாட்டேனா, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதுக்கு இந்த ஸ்டேட் ரேங்க் வரணும். இது எப்போ வரும்? ஜூலை மாதத்தில் தான் வரும். 25க்கு அப்புறம் அட்லீஸ்ட் 25 ஜூன் தான் எண்ட் ஆகுது இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு வாரமாவது எடுப்பாங்க அப்படிங்கிறத நான் நினைக்கிறோம். ஸோ அப்போ தான் நமக்கு ஆக்சுவலானதுக்கு தெரியுங்க. அது வரைக்கும் நம்மளுக்கு டிசைட் பண்ண முடியாது. இப்போதைக்கு கொஞ்சம் நம்பர்ஸ் லாஸ்ட் இயர் பேஸ் பண்ணி கொடுக்கலாம், அதை வச்சு ஹோப் வளர்த்துக்காதீங்க. அதை பேஸ் பண்ணி எதுவும் டிசைட் பண்ணாதீங்க. வேறு நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க, நீங்கள் பண்ணலை, ஏன் 7.5% மட்டும் விட்டுறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. லாஸ்ட் இயர் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை கொடுக்கறதுக்கு, அதை தாண்டி இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு கரெக்டாக நம்மளால் டிசைட் பண்ண முடியாதுங்கிறதும் சொல்கிறதுக்கு. நீங்கள் அப்படி அந்த வீடியோ அப்புறம் எதுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோ பார்க்க வேணாம்னா நாங்களே சஜஸ்ட் பண்ணுறோம், வீடியோ பார்க்காதீங்க, ஸ்டேட் ரேங்க் பாருங்கள். பட் 7.5% பற்றி மற்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது, இதில் 7.5%ல் ஓசி சீட்ஸ் இருக்கும், பிசி சீட்ஸ் இருக்கும், எம்பிசி சீட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? எம்பிசி சீட் எம்பிசிக்கு மட்டும் இருக்கும், பிசிக்கு மட்டும் இருக்கும். ஓசி சீட்ஸில் யார் வேணாலும் எலிஜிபிள். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஓசி கேண்டிடேட், பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிஏ எஸ்டி இல்லாத, பிசிஎம் இல்லாத ஒரு கேண்டிடேட் கூட எடுக்கலை. இதில் எத்தனை பேர் ஓசி, யாராவது ஓசி 7.5%க்கு கீழே இருக்காங்களா, அவங்க எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர். ரெண்டாவது ஃபேக்டர், இந்த ஓசி சீட்ஸ் இருக்கும் இல்லையா, ரொம்ப கன்சிடரபிள் நம்பராக இருக்கும், அதான் சொல்கிறோம். அதில் எத்தனை பேர் எம்பிசி பிசி எடுக்கிறாங்கிறத பொறுத்து அவங்க ஓசி சீட்டுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா எம்பிசிக்கு நிறைய ரேங்க்குக்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்து தான் மாறும். வருஷம் இதனோட ஃபேக்டர் மாறிக்கிட்டே இருக்குது. அது ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவைப்படுறது. இது எல்லாமே ரேங்க் லிஸ்ட்டில் தான் கிடைக்கும். ஸோ இந்த 2 ஃபேக்டர்ஸையும் பொறுத்து வந்ததுக்கு அப்புறமும் நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாமல் இருக்கும். பட் அட்லீஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட்டாவது கிடைக்கணும். இப்போதைக்கு நம்ம தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட், அதுவும் கம்யூனிட்டி ரேங்க் 7.5%, 92.5%, அதில் இருக்கிறவங்களில் தமிழ்நாடு ஸ்டேட் அப்ளை பண்ணால் அதில் இருக்கிறவங்கள ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி நீங்கள் சேர்ந்தவங்க அப்படின்னா அதில் எத்தனாவது இருக்கீங்கிறதா உங்களுக்கு டிஃபைன் பண்ணோம். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும், அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ நம்ம 7.5% பற்றி குயிக்காக பார்த்துருவோம். ஆப்வியஸாக 7.5% கவர்மெண்ட் கோட்டா தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ப்ரொவிஷனாக கொடுத்துருக்காங்க. நீட் யூஜி குவாலிஃபிகேஷன் 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும், இல்லை 6th to 8th யாராவது மிஸ் பண்ணியிருக்காங்கன்னா சொல்லுங்கள். 6th to 8th RTE, ரைட் டு எஜுகேஷனுக்கு கீழே எக்கனாமிக்கலி வீக்கராக இருக்கிற செக்ஷனுக்கு அவங்க ஒரு ப்ரொவிஷன் வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ 6th to 8th நீங்கள் படிச்சிருக்கீங்க. 9th 12th எதில்? பிரைவேட் ஸ்கூலில் படிச்சிருக்கலாம், இல்லை செல்ஃப் ஃபினான்சிங் ஸ்கூலில் படிச்சிருக்கலாம். 9th to 12th இல்லை கேந்திரிய வித்யாலயா அந்த மாதிரி ஏதாவது படிச்சிருக்கலாம், ரைட் டு எஜுகேஷனுக்கு கீழே. 9th to 12th ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கீங்கன்னா நீங்களும் இந்த 7.5%க்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. மோட் ஆஃப் கவுன்சிலிங் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். லாஸ்ட் இயர் எங்களுக்கு ஒரு கேண்டிடேட் இருந்தாங்க, நான் ஆஃப்லைன் தானே எல்லாரும் சொன்னாங்க. அதுக்கு முந்தின வருஷம் கேண்டிடேட்ஸ் எல்லாம் ஆஃப்லைனில் போய் தானே கவுன்சிலிங் அட்டன் பண்ணாங்க. ஆஃப்லைன்னா மெட்ராஸ்க்கு போய் தான் கவுன்சிலிங் அட்டன் பண்ணாங்க, சென்னைக்கு போய் தான் கவுன்சிலிங் அட்டன் பண்ணாங்க. அதனால நான் ஆன்லைனில் அப்ளை பண்ணாமல் இருந்துட்டேன்னு சொல்கிறவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா சொல்லுங்கள். 25th ஜூன் 5 PM ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன், அவங்களும் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் 7.5%. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் சீட் எடுப்போம் இல்லையா, இது மெரிட் லிஸ்ட்டில் வர்றதுக்கு நான் 7.5% தானே கவர்மெண்ட் செக் பண்ணுறதுக்கு, அதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஆஃப்லைனில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மெரிட் லிஸ்ட்டில் வந்ததுக்கப்புறம் ஆஃப்லைனில் போய் சீட் எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஆஃப்லைனில் இருக்கும். செகண்ட் ரவுண்ட்லேருந்து எப்படி இருக்குங்கிறத இன்டிமேட் பண்ணுவாங்க. செப்பரேட் மெரிட் லிஸ்ட் வில் பி பப்ளிஷ்ட். இதில் கம்யூனிட்டி ரேங்க்கும் கிளியராக பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஒரு 10 நாளாவது ஆகும் 25th அப்புறம். ஸோ ஜூலை மிடில் ஃபர்ஸ்ட் வீக்கில் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எத்தனை சீட் இருந்துச்சு? 496 MBBS சீட்ஸ் அண்ட் 126 டென்டல் சீட்ஸ் இருந்துச்சு. இதுக்கப்புறம் அன்னையில் பாசிபிளி ஒரு 5 to 7 சீட்ஸ் இருந்திருக்கும். ஸோ மொத்தம் 496 MBBS சீட்ஸும் 126 டென்டல் சீட்ஸும் லாஸ்ட் இயர் இருந்துச்சு. சீட் நம்பர் அதே மாதிரி டோட்டல் இருக்கிறப்போ இது இருக்கும், இல்லைனா ஸ்லைட்டாக வேரியேஷன்ஸ் இருக்கும். எப்போ சீட் கன்வர்ஷன் நடக்கும்? கன்வர்ஷன்கிறது என்னன்னா 7.5% கேண்டிடேட்ஸ் யாருமே ஒரு சீட்டை எடுக்கலை அப்படின்னா அந்த சீட் ஜென்ரல் கேட்டகரிக்கு கன்வெர்ட் ஆயிடும்.
சரியா? நான் 7.5%ல பிசியில் ஒரு சீட் பாக்கி இருக்கு அப்படின்னா அந்த சீட் ஜென்ரல் கேட்டகரிக்கு கன்வெர்ட் ஆகிடும். செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் தான் கன்வெர்ட் ஆகும். ஆனால் இது யூஸ்வலாக நடக்காது, ஆப்வியஸாக நடக்காது. ஏன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க எம்பிபிஎஸ்க்கோ பிடிஎஸ்க்கோ. 7.5%க்கு ஃபீ கிடையாது இல்லையா? அதனால அவங்க அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன டாக்குமெண்ட் தேவை? எல்லா டாக்குமெண்ட்டும் எல்லாருக்கும் இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டும் தேவை. அதை போக போனஃபிடே சர்டிஃபிகேட் ஹெட் மாஸ்டர் சைன் பண்ணி அதை கவுண்டர் சைன் பை சிஓ சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர்கிட்ட கவுண்டர் சைன் பண்ணி நீங்கள் ஏற்கனவே இதை வாங்கியிருப்பீங்க, வாங்கி அப்லோட் பண்ணியிருப்பீங்க. 2 ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா 2 தனி சர்டிஃபிகேட்டை வாங்கி சிஓட்ட சைன் வாங்கலாம், இல்லை ஒரே சர்டிஃபிகேட் கடைசி ஸ்கூல்லேருந்து வாங்கி அவங்க வெரிஃபை பண்ணிட்டு கூட சிஓட்ட சைன் வாங்கலாம். இதுதான் போனஃபிடே சர்டிஃபிகேட். இதுதான் ப்ராசஸ். இதில் ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு வருஷத்துக்கும் கேட்டிருப்பாங்க. முதல் 3 வருஷம் ஆர்டிஇயில் ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, அடுத்த 4 வருஷம் ஆர்டிஇயில் படிச்சிருக்கணும். ஏதோ ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வேற யாரோ பே பண்ணாங்கன்னு இல்லை, ஆர்டிஇ ஆக்டுக்கு கீழே படிச்சிருக்கணும். அதில் அப்ளை பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும். அப்படி இல்லைன்னா அது 9th to 12th ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும், இல்லைனா 7 வருஷமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் ஏற்கனவே வச்சிருப்பீங்க. பட் ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங், ப்ராசஸிங் ஃபீ, டியூஷன் ஃபீ எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. டியூஷன் ஃபீயையும் கவர்மெண்ட் அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ பேசிக்காக நீங்கள் 5.4 lakhs ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் போய் நீங்கள் சீட் யூஸ்வலாக பே பண்ண வேண்டிய இருந்துச்சுன்னா அது 7.5% கேட்டகரிக்கு நீங்கள் போனீங்கன்னா கவர்மெண்ட்டே இந்த ஃபீயை எடுத்துக்கும். நீங்கள் எதுவுமே பே பண்ண வேண்டாம், டேரெக்டாக போய் இன்ஸ்டிடியூட்டில் பே பண்ணால் போதும். இன்ஃபேக்ட் ஹாஸ்டல் ஃபீலே உங்களுக்கு கன்செஷன் இருக்கும். நீங்கள் அதாங்க செக் பண்ணிக்கோங்க. ஹாஸ்டல் வெக்கேட் பண்ணக்கூடாது இந்த சீட்டை. இது ரொம்ப முக்கியமான சீட்டுங்கிறதுனால வெக்கேட் பண்ணால் 10 லட்சம் ரூபாய் நீங்கள் பெனால்ட்டி பே பண்ண வேண்டிய. ஒரு தடவை நீங்கள் சீட்டில் போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கிளியராக அந்த சீட்டில் கண்டினியூ பண்ணும். எல்லாரும் கண்டினியூவாக பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இது வேகன்சியே இருக்காது. ஸ்டிப்புலேட்டட் டைமுக்குள்ளே வெக்கேட் பண்ணல, அப்புறம் வெக்கேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கன்டினியூஷன் பெனால்ட்டி 10 லட்ச ரூபா பே பண்ண வேண்டியிருக்கும். கஷ்டம் தான், கரெக்டாக? ஆனால் யாரோ ஒரு கேண்டிடேட் கீழே இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு நல்ல சீட் கிடைக்கிறத விட்டுட்டு நான் போய் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணிட்டு வெக்கேட் பண்ணக்கூடாது இல்லையா? அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா? அதுக்கு பதிலாக அதுக்காக தான் இந்த பெனால்ட்டியை வச்சுருக்காங்க. ஸோ அந்த பெனால்ட்டி அது எதுக்குங்கிறத தெரிஞ்சுட்டு கிளியராக டிசிஷன் எடுங்க. எல்லாருமே ஜாயின் பண்ண தான் செய்வாங்க. இப்போ சீட்ஸ் பார்த்துடலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாவில் எம்பிபிஎஸ் பார்க்க போகிறோம் சீட்ஸ். ஓகே, ஸோ எம்பிபிஎஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் டோட்டல் சீட்ஸ் என்னங்கிறது பார்த்துடலாம். லாஸ்ட் இயர் இருந்தது இது 2024க்கான சீட் ஸ்பிளிட். கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் இருக்கிற சீட் இங்கே கொடுத்துருக்கோம் 326 எம்பிபிஎஸ் சீட்ஸ். பிரைவேட் இன்ஸ்டியூட்ஸில் 170. இது எது? 7.5%. இப்போ எனக்கு பிசியில் லாஸ்ட் இயர் கவர்மெண்ட்டில் எத்தனை சீட் இருக்குன்னு தெரிஞ்சால் இங்கே வந்து பார்த்தா தெரிஞ்சிடும். ப்ரைவேட்டில் எத்தனை? மொத்த சீட் 132. இதுதான் சீட்ஸ். இப்போ நம்ம சொன்னோம் ஏற்கனவே ஓசி கேட்டகரியில் எத்தனை சீட் இருந்துச்சு? 154 சீட்ஸ் இருந்துச்சு. மொத்தம் எத்தனை சீட்டு? 496ல் ஓசியில் 154, கவர்மெண்ட்டும் ப்ரைவேட்டும் சேர்ந்து. இதில் எந்த ஓசி கேண்டிடேட்டுமே அலாட் ஆகலைன்னு லாஸ்ட் இயர் சொன்னோம் இல்லையா? ஆக்சுவலாக 2 ரீசன் இருக்குது. ஒன்று வந்து நிறைய ஓசி கேண்டிடேட் 7.5% கீழே இருக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே லூப்பிங்னால கீழே இருக்கிற இன்ஸ்டிடியூட்ஸில் ஓசி சீட்டே இருக்காது. அது நார்மலாகவே 92.5% நடக்கிறது. இது 7.5% ஓசி கேண்டிடேட் ஸ்டாப்பில் இல்லை அப்படின்னா கொஞ்சம் பேர், யாருமே இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாமே பிசி சீட்ஸ், எம்பிசி சீட்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் எஸ்சி கேட்டகரி எந்த கேட்டகரியிலேருந்து எடுக்கிறாங்கிறத பொறுத்து லூப்பிங் படி கன்வெர்ட் ஆகிடும். அது தெரியலனாலும் பரவாயில்ல, விட்டுருங்க. இப்போ ஓசி 154 சீட்ஸ் இருந்துச்சு. இந்த 154 சீட்ஸில் ஓசியே எடுக்கலை. பட் அதை யார் எடுத்திருப்பா? பிசி, எம்பிசி அந்த மாதிரி எடுத்திருப்பாங்களே, அதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இதில் இருக்குது. இதை பேஸ் பண்ணியும் உங்களுக்கு டிசிஷன்ஸ் வரும். யார் நிறைய பேர் ஓசி சீட்ஸுக்குள்ள பிசி கேண்டிடேட்ஸ், எஸ்சி கேண்டிடேட்ஸ் போனாங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சிம்பிளாக ஒன்று சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்சி கேண்டிடேட்ஸ் எடுத்துக்கோங்க. 75 சீட்டு தான் எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு இருந்துச்சு. ஆனால் ஒரு 4 எஸ்சி கேண்டிடேட்ஸ் இந்த ஓசி சீட்ஸுக்குள்ள மல்டிபிள் மெடிக்கல் காலேஜஸில் இருக்கும், வேற மெடிக்கல் காலேஜ் போனதுனால 75 எஸ்சி சீட்டும் எஸ்சிக்கு கிடச்சிது. இன்னொரு 4 எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கும் ஓசி சீட் கிடச்சதுனால 79வது எஸ்சி கேண்டிடேட் வரைக்கும் பெனிஃபிட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எத்தனாவது எஸ்சி கேண்டிடேட்? 79வது எஸ்சி கேண்டிடேட் வரைக்கும் பெனிஃபிட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்சியில் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் கடைசி வரைக்கும் 79வது கம்யூனிட்டி ரேங்க் வரைக்கும் போனவங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஏன்? இதில் ஒரு 4 பேர் வந்து எதில் போயிட்டாங்க? எங்கே போயிட்டாங்க? ஓசி சீட் எடுத்திருக்காங்க. இது எத்தனை பேர் அந்த டாப்பில் வராங்கங்கிறத பொறுத்தா மாறும். அதனால தான் சொல்கிறோம், இந்த டேட்டா லாஸ்ட் இயரோட வச்சு நீங்கள் பெருசாக பண்ண முடியாது. எக்ஸாக்டாக எத்தனை சீட் இருக்குது, அது போக எத்தனை பேர் ஓசியில் போவாங்க, அந்த மாதிரி ஒரு இதுதான் வச்சுக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 132 பிசி சீட்ஸ் இருந்துச்சு, 176 பிசி கேண்டிடேட்ஸ் அலாட் ஆனாங்க. ஏன்னா ஒரு 44 பேர்
எதில் போயிட்டாங்க, ஓசி சீட்ஸை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலையும் பார்ப்பீங்க, இங்கே ஒரு ஸ்லைட் அடிஷ்னல் டிவியேஷன் இருக்கும். 101 எம்பிசிசி கேண்டிடேட்ஸ் ஓசியில் போயிருப்பாங்க. ஸோ இது டோட்டல் சீட்ஸோட ஸ்பிளிட். கவர்மெண்ட் ப்ரைவேட்டுங்கிறது இதில் பெரிய கன்ஃபியூஷன் இருக்க வேண்டாம். நீங்கள் ப்ரைவேட் கிடைச்சாலும் எடுக்க போகிறீங்க, ஏன்னா ஃபீ கன்செஷன் இருக்கிறதுனால. இதே மாதிரி உங்களுக்கு பிடிஎஸ்ல இருக்கக்கூடிய டோட்டல் சீட்ஸ், சாரி இது 496 இல்லை, ஆக்சுவலாக இது 126 சீட்ஸ் வரணும். ஸோ பிடிஎஸ்ல இருக்கக்கூடிய சேஞ்ச் பண்ணாமல் இருக்காங்க, சாரி அபவுட் தட். 126 சீட்ஸ் இதுதான் ஸ்பிளிட்டாக இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய சீட்ஸை நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம், எந்தெந்த கேட்டகரிக்கு என்னென்ன சீட்ஸ் இருக்குது, அதில் எத்தனை பேர் ஆக்சுவலாக சீட் இருந்துச்சு, அது போக ஓசியில் போனவங்களையும் சேர்த்து எத்தனை பேர் இருந்தாங்க அப்படிங்கிறத இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது க்ளோசிங் ரேங்க்ஸை பார்ப்போம். இப்போ க்ளோசிங் ரேங்க்ஸை பார்க்கும்போது நம்ம என்ன சொன்னோம், எம்பிபிஎஸ் நான் எடுக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன ரேங்க் முக்கியம், என்னோட கம்யூனிட்டி ரேங்க். எஸ்சினா எஸ்சியில் நான் எத்தனாவது கேண்டிடேட் இருக்கேன், 7.5% முக்கியம். அதுலேயும் என்ன முக்கியம், எத்தனை பேர் இதில் ஓசியில் போகிறாங்கிறத பொறுத்து 1-2 சீட்டு கூட எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 75 சீட் தான் இருக்குன்னாலும் நான் வந்து கொஞ்சம் முன்னாடி போகிறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதுதான் நம்ம சொன்னோம். இப்போ நம்ம கவர்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் சீட்ஸை எடுக்க போகிறோம். கவர்மெண்ட் காலேஜில் லாஸ்ட் இயர் எதில் முடிஞ்சதுன்னு நம்மக்கிட்ட இது மட்டுமே இருக்கிறதுனால இது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுருக்கோம். பட் நமக்கு ஆக்சுவல் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இதுதான், லாஸ்ட் இயரோடது. இதுவும் மாறும், ஸோ ஹோப் எடுத்துக்காதீங்க, இதுவும் மாறும். ஸோ எஸ், நான் வந்து பிசி கம்யூனிட்டியில் லாஸ்ட் இயர் 144வது ஆளா, 7.5%க்கு கீழே பிசியில் 144வது ஆளாக இருந்தால் எனக்கு ஒரு கவர்மெண்ட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா கிடச்சிருக்கும், ஃபீ பே பண்ண வேண்டாம், படிச்சிருப்பேன். அதே மாதிரி பிசிஎம்ல 15வது ஆளாக இருந்திருந்தேன் அப்படின்னா பிசிஎம்குள்ள கவர்மெண்ட் காலேஜில் கிடச்சிருக்கும். அந்த பர்சனுக்கு லாஸ்ட் இயர் 2,28,000 இருந்துச்சு. 144வது பர்சனுக்கு லாஸ்ட் இயர் 2,11,900 ரேங்க் இருந்துச்சு. இது இந்த வருஷம் இப்படித்தான் நடக்குமாங்கிறது தெரியாது. இது அந்த பர்சனோட ஸ்டேட் ரேங்க். இவங்க தமிழ்நாட்டில் 433வது பர்சன் 7.5% கோட்டால, பிசிக்குள்ள 144வது பர்சன். இதுதான் பிக்கஸ்ட் கிரைட்டீரியா, அது நமக்கு கிடையாது. பட் இதை வச்சு ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். இதுவும் நமக்கு இப்போ கிடையாது, இது மட்டும்தான் இருக்குங்கிறதுனால லெட்டஸ் சே நான் இதில் 1.5 lakhs எடுத்திருக்கேன் ஆல் இண்டியா ரேங்க்னா, ஒரு மாதிரி நம்ம ஒரு இதில் இருக்கலாம், கான்ஃபிடென்ஸில் இருக்கலாம். ரொம்ப ஹோப் எடுத்துக்கலாம், கான்ஃபிடென்ஸில் இருக்கலாம். ஓகே, ரொம்ப மோசமாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த வருஷம் நேற்றுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டிருக்காங்க, 7,400 பேர் லாஸ்ட் இயர் எதில் எடுத்திருக்காங்க 7.5%ல 2024 அப்ளை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு காலையில் தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டாங்க. இந்த வருஷம் 7,700லேருந்து 7,800ன்னு நினைக்கிறேன், 7,800 வரைக்கும் 2025ல் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலே ஒரு 4% கிட்ட இன்க்ரீஸ் இருக்குது, 4-5% கிட்ட என்னது இன்க்ரீஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ். ஸோ இதுலேயும் கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கும். நிறைய பேர் இருக்கிறதுனால ஒவ்வொரு கேட்டகரிக்களையும் கொஞ்சம் பேர், 100க்கு ஒரு 5 பேர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 100க்கு 5னா நமக்கு இங்கே இம்பாக்ட் ஆகும்ல, அந்த இம்பாக்ட் ஒருவேளை இருக்கும். பட் எந்த ரேஞ்சில் வர்றாங்கிறத பொறுத்து உங்களுக்கு அந்த இம்பாக்ட்டும் மாறுறதுக்கு வாய்ப்பு. ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் இப்போதைக்கு நான் ஒரு 1 lakh எடுத்திருக்கேன்னா கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கேட்டகரி 1,75,000 வரைக்கும் எம்பிசி போயிருக்கு. 7.5% பற்றி பார்த்தீங்கன்னா எம்பிசி கேண்டிடேட்ஸ்க்கு காம்படிஷன் நிறைய இருக்கும். 1.75 lakhs கம்பேரிட்டிவ்லி. ஸோ 1.75 lakhs எடுத்திருக்கேன் அப்படின்னா நான் வந்து இந்த 1.75 ரெஃபரன்ஸாக வச்சுக்காமல் 1 lakhனா எனக்கு கிடைக்கும். அதுக்கு மேலேனா நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் இந்த ரேங்க்ஸ் வர்றதுக்கு. ஸ்டேட்டில் நான் எத்தனாவது, அது கூட இல்லாமல் எம்பிசி கீழே நான் எத்தனாவது அப்படிங்கிறது வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். எஸ்டி கேட்டகரிக்கெலாம் ரொம்ப கஷ்டம் டிஃபைன் பண்ணுறது, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா 3வது ரேங்க்குள்ளே இருந்தால் தான் சீட் கிடைக்குது கவர்மெண்ட்டில் அக்ராஸ் 7.5%. ஸோ அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். இது செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜுக்கு. செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜுக்கு இன்னும் ஒரு சீட் எஸ்டியில் இருந்துச்சு, அதனால் 4வது ரேங்க் வரைக்கும் போச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் 176 கம்யூனிட்டி ரேங்க் வரைக்கும் கிடச்சிது. 144க்கு அப்புறம் இன்னொரு 32 பேருக்கு சான்சஸ் இருந்துச்சு. நம்ம பார்த்தோம் இல்லையா, எஸ்சியில் பார்த்தோம் 79, எஸ்சிக்கு கீழே 79வது கேண்டிடேட் 7.5%க்குள்ள அப்படி இருந்தவங்களுக்கு தான் சீட் லாஸ்ட் இயர் கிடச்சிது. இதுவும் அந்த 4 பேர் போனதுனால கிடச்சிது. இந்த மாதிரி ஷிஃப்ட்டும் எதுக்காக என்ன நடந்துச்சு, நிறைய பிசிஸ் வந்து உள்ளே போகிறதுனால, நிறைய எம்பிசி கேண்டிடேட்ஸ் போகிறதுனால எம்பிசிக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது எம்பிபிஎஸ்க்கு. பிடிஎஸ்க்கு அதே ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை போட்டிருக்கோம். இது ஒரு சர்ப்ரைசிங் திங், பிசிஎம்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் கேண்டிடேட் பிடிஎஸ் போட்டிருக்காங்க, எப்படின்னு தெரியல. பட் இதுதான் ரேங்க்ஸ், க்ளோசிங் ரேங்க்ஸ். ஆல் இண்டியா ரேங்க்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணணும்னா லாஸ்ட் இயர் இந்த ஆல் இண்டியா ரேங்க் வரைக்கும் கிடச்சிது. இதுக்கு வெயிட் பண்ணுங்கள். அண்ட் பிடிஎஸோட இது கவர்மெண்ட் காலேஜ், மொத்தம் 3 தான் இருக்குல்ல, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜுக்கு இதுதான் க்ளோசிங் ரேங்க். ஸோ பிடிஎஸை பொறுத்த வரைக்கும் 3,85,000 எஸ்டி கேண்டிடேட் கிடச்சிருக்குது. பட் நம்ம பார்க்க வேண்டியது எத்தனாவது ரேங்க் கீழே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ நீங்கள் பிசி எடுத்தீங்கனாலோ எம்பிசி எடுத்தீங்கனாலோ இந்த ரேங்க்குக்கு லாஸ்ட் இயர் பிடிஎஸ் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் கிடச்சிருக்குது. பட் இந்த வருஷம் அதே இது 306
பிசி ரேங்காக வந்துடுச்சு அப்படின்னா 7.5 கீழே அப்போ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் உங்களுக்கு நீங்கள் 1.5 லட்சம் இருக்கீங்க அப்படின்னா 2 லட்சம் இருக்கீங்கன்னா கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். மீதி அதுக்கு மேலே இருக்கீங்கன்னா எப்படி வருங்கிறது தெரியல. 5%ங்கிறது ஸ்மால் நம்பர் தான். அண்ட் லூப்பிங் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது தெரியல. அதுக்கு வெயிட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஏதாவது queries 7.5% இருக்குன்னா 7.5% சொல்லிட்டு கால் பண்ணுங்கள். நம்மளோட சப்போர்ட் கடைசி வரைக்கும் 7.5% கேண்டிடேட்ஸ்க்கு ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எந்த query கேட்டாலும் உங்களுக்கு சென்னை வரணும் என்ன சப்போர்ட்னாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நம்ம கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ 7.5% உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க, அவங்களுக்கு query இருக்குனாலும் நாங்கள் கம்ப்ளீட்டாக கைட் பண்ணுவோம். நீங்கள் கால் பண்ண சொல்லுங்கள். நீங்களே கால் பண்ணி கூட அவங்களுக்கு கம்ப்ளீட் மென்டர்ஷிப் பண்ணுறதா இருந்தால் எல்லா இன்ஃபர்மேஷனும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங். ஜைனட் சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது queries வேணும்னா இது ரேங்க் வந்ததுக்கப்புறமும் நம்ம பார்க்க முடியாத ஒரு விஷயம் தான். பட் ஸ்டில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நமக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ப்ரொசீட் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட சொல்லுவோம். ஏன்னா என்ஜினியரிங் வர்சஸ் எம்பிபிஎஸ் ஒரு query இருக்கும். நிறைய பேருக்கு என்ஜினியரிங் எனக்கு கிடைக்குது, நான் விட்டுட்டு வரணுமா இல்லைங்கிறது அதை கூட நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சார்ட்ஸ் வச்சு அட்ரஸ் பண்ண பார்ப்போம். தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.